பேர் வச்சது? அது வந்து ஃபேமிலியில் வச்சது. தாத்தா தலையிட மாட்டேன். அதெல்லாம் தலையிட மாட்டேன். இந்த பேரை தான் நான் பேரே ஞாபகம் இருக்குது. அவ்வளோ பசங்க அப்படி இந்த என்னன்னு கூப்பிடுவார் அப்போ? இது யார் புள்ளடான்னு கேட்பார் முதல்ல. அவ்வளோ பசங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தாத்தா இது அப்பா. தாத்தா வந்து எம்ஜிஆர் ஐயாவை ஜெயிலில் சுட்டுட்டு வந்தார் இல்லையா, ரிலீஸ் ஆனார்ல. ரிலீஸ் ஆன அன்னைக்கு எடுத்தது. எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஓகே கல்யாண போஸ்டர். பயங்கர எங்கா இருக்காரு. ஆமாம் ஆமாம். இது வந்து எங்கள் பாட்டி. இவங்க தான் சரஸ்வதி அம்மா. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் முடிஞ்ச உடனே இவங்களோட தங்கச்சி தான் அவங்க தனலட்சுமி அம்மா. அதுவும் சின்ன பாட்டி. ஓகே. அம்மா அவங்களுடைய கூட பிறந்த தங்கச்சி. அவரையும் கல்யாணம், அவங்களையும் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஒரு மனைவி 2 மனைவி கிடையாது, நிறைய மனைவி. அது ஓப்பனாகவும் சொல்லியிருக்காரு பேட்டியிலே. அவங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை எல்லாம் ஒரே வீட்டை வச்சு வாழ்ந்தாரு. தேனம்பேட்டை வீடு அதுதான். அதனால ஹெட் குவார்ட்டர்ஸ். அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். சிவாஜி சாருக்கு அப்போ வந்து 15,000-20,000 சம்பளம். எம்ஜிஆர் சாருக்கு 25,000-50,000 சம்பளம். அன்னைக்கு தாத்தாங்க ஒரு படத்துக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம். தாத்தா இறந்து ஒரு 5 வருஷத்துலயே அப்பா இருந்துட்டாருல. ஆமாம், 79 தாத்தா சார். 84. எதனால அப்பா ரொம்ப ஒரு 40s தான் இறந்துட்டாரு. 47. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படி ரொம்ப சின்ன பையன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? சூப்பர் சார். என்ன வீட்டில் ஜாலியாக இருக்கீங்களா தனியா? இல்லை, ஒய்ஃப் ஜெர்மன் போயிருக்கா. ஓ. சின்ன பொண்ணு வந்து மேற்கொண்டு படிக்கிறா. ஓகே ஓகே. HR படிக்கிறா. ஸோ 2 பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு பார்த்துக்கால இல்லை. சரி, நல்லா பயங்கர பணி. எங்கே என் ஒய்ஃபு கோல்டே ஆகாது. ஒரு வழி இல்லை, போய் தானே ஆகணும். அப்போ நீங்களே குக்லாம் பண்ணிப்பீங்க? என்ன ஆள் இருக்கா? ஆள் இருக்காங்க. இப்போ சமையலுக்கு ஆள் இருக்குது, பாலில் பாத்திரம் இருக்குது. அவங்க வந்து அவங்க வேலையை முடிச்சு போயிடுவாங்க. ரைட், சூப்பர் சார். ஸோ எப்பவுமே மிஸ்டர் வாசு விக்ரம் அவர்கள் பேரை சொன்ன உடனே நிறைய படங்கள் ஞாபகம் வரும், அப்பா ஞாபகம் வரும். எல்லாத்தையும் தாண்டி தாத்தா MR ராதையா அவர் தான் முதல் ஞாபகத்துக்கு வர்றாரு. ஸோ உங்களுடைய இனிஷியல் வந்து அது அந்த ஒரு இனிஷியலே நிறைய கதை சொல்லுவோம்ல. MR. MRR பா. MR ராதா இல்லையா? ஸோ ஒவ்வொரு வீடு வந்தோடனே அந்த வீட்டில் இருக்க ஃபோட்டோஸே நிறைய கதைகள் சொல்லும். தெரிஞ்சு இந்த ஒரு ஃபோட்டோ போதும் நீங்கள் யாருன்னு சொல்கிறதுக்கு. ஆமாம், இல்லை ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. பயங்கரமாக இருக்குது ஃபோட்டோ. தாத்தா இது அப்பா. தாத்தா வந்து எம்ஜிஆர் ஐயாவை ஜெயிலில் சுட்டுட்டு வந்தார் இல்லையா, ரிலீஸ் ஆனார்ல. ரிலீஸ் ஆன அன்னைக்கு எடுத்தது. ஓகே. அப்பா ஷூட்டிங்கில் இருக்கார். உடனே நியூஸ் கேட்டில் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு வந்தார். இது தேனாப்பேட்டாங்க பெரிய வீடு, அதான் ஹெட் குவார்ட்டர்ஸு. ஓகே. அங்கே எடுத்த ஸ்டில் இது. அதான் ஹெட் குவார்ட்டர்ஸா? ஆமாம். 1972 இது அடுத்தது. இப்போ பயங்கரமாக இருக்காரு. அப்போ இந்த கிளாஸ்லாம் செம்ம ஸ்டைலாக இருக்குல்ல சார்? ஆமாம், ரொம்ப இழைச்சிட்டாரு. ஆனால் அந்த கெத்து சவுண்டு அதெல்லாம் வேற தனி பிறவி. அது தேனம்பேட்டை வீடு வந்து நிறைய பேரெல்லாம் மறக்க முடியாத ஒரு வீடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டெஃபினட்டாக. என்ன காரணம்னா, இப்போ நான் கடைசியாக ராதாரவி சார் இன்டர்வியூ எடுக்க போனேன். அவர் அங்கே தான் இருக்கார்ல, தேனம்பேட்டை வீட்டில் தான் இருக்கார். அப்படி பார்க்கும்போது இந்த தெருவில் ஆரம்பிக்கும் அந்த வீடு, பார்த்தா பக்கத்து தெருவுக்கு போனாலும் அதே வீடு தான் இருக்கும். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு தெரு. இப்போ அவங்க சொல்லுவாங்க போக அது எல்லாமே வித்துட்டாங்கப்பா, இது மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி. அப்போ முன்னாடி தாத்தா இருந்த சமயத்தில் அது மொத்த தெருவுமே உங்களுக்கு தானா? அவர் எக்கச்சக்கமாக ப்ராப்பர்ட்டி பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டைம்ல. இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மட்டும் இல்லை. அவருக்கு ஒரு மனைவி 2 மனைவி கிடையாது, நிறைய மனைவி. அது ஓப்பனாகவும் சொல்லியிருக்கார் பேட்டியிலே. அவங்களுக்குள்ள சண்டை பிரச்சனை எல்லாம் ஒரே வீட்டை வச்சு வாழ்ந்தாருன்றே. தேனம்பேட்டை வீடு அதுதான். அதனால ஹெட் குவார்ட்டர்ஸ். அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸு. 2 பொண்டாட்டி வச்ச கதையை நாரி போகுது இன்றைக்கி. 2 பொண்டாட்டி வச்சு ஒருத்தர் சமாளிக்க முடியும், குடிமுடி சண்டை வந்துடும். ஆனால் இவர் கிட்டத்தட்ட 7-8 பொண்டாட்டி ஒரே வீட்டில் வச்சு சமாளித்தாருன்னா என்ன, அதுலேயும் ஒரு கமெண்ட் பாருங்கள். ஆனால் ஓப்பன் டிக்ளேர் பண்ணுவார், பேட்டிலாம் மறைக்க மாட்டார். இப்போ பசங்க எவ்வளோ பசங்க எவ்வளோ பேர எப்படி இருக்கும் வீடு? அழகாலகாலன் இருக்கும். பயங்கர ஒரு கூட்டமாக இருக்கும், மழலை பட்டாளமாக இருக்கும் வீடு எப்பவுமே. கல்யாண வீடு மாதிரி தான் இருக்கும். சாப்பாடுலாம் எப்படி சார்? எவ்வளோ பேருக்கு சமைப்பாங்க? இவ்வளோ பேர் இருந்தால் மினிமம் வந்து 100 பேர் சமைப்பாங்க டெய்லி. நம்ம ஒரு பார்க்க வருவாங்க எல்லாம். அவங்க மட்டும் இல்லை, எங்கள் நாடக கம்பெனி ஆளுங்க இருந்தாங்க, எங்கள் வீட்டு எங்கள் சொந்தக்காரங்க. ஸோ இப்படி 100 பேருக்கு ஈஸியாக காலடிக்கும் மதியம் சாப்பாடு, நைட் சாப்பாடு. ஒரு ராஜாங்கம் மாதிரி தான் வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துட்டு போனோம். ஓகே. கடைசி வரைக்கும் அந்த தேனாம்பேட்டை வீடுன்றது அவருக்கு ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிச்ச திருச்சி வீடு. ஓ. சங்கிலியாண்டபுரத்தில் 3 ஏக்கரில் ஒரு
42 வீடு கட்டினார். திருச்சியில் மட்டுமா சார்? ஆமாம், திருச்சியில் மட்டும். சங்கலியாண்டபுரம்னு இப்போ அது பைபாஸ் ரோடு ஆயிடுச்சு. அதை விற்றுட்டோம், மெயின்டைன் பண்ண முடியல. யாருமே அங்கே போகிறதில்ல. எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, டாக்டர் ஆகிட்டாங்க, இன்ஜினியர் ஆகிட்டாங்க. நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு ஆள் கிடையாது. என் மாமா இருந்தார் ஒருத்தர், லக்ஷ்மி பெருமாள்னு, எங்கள் சித்தப்பாவோட மாமனார் அவர். சரி சரி. அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் இல்லை இப்போது ஒரு டைமில் ஒரு 42 வீடு இருக்குது இங்கே, முக்கியமாக தேனாம்பேட்டையில் ஒரு தெருவே வாங்கி வச்சுருக்காரு. இப்போ அவ்வளோ இருக்கும்போது போக போக இது எல்லாமே இப்போ இவ்வளோ பேரை பசங்களாம் இருக்கும்போது எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு எல்லோரும் தனித்தனியாக செட்டில் பண்ணிட்டாரு. செட்டில் பண்ணிட்டாரு. அபிராம்புரத்து ஒரு பாட்டிக்கு வீடு, அப்புறம் அவங்களுடைய பசங்க அவங்களாம் அதோட அப்புறம் கும்பகோணத்து ஒரு பாட்டி அவங்களுக்கு வீடு, அப்புறம் தஞ்சாவூர் கிளீன் ஒரு போஸ்ட் இருக்குது மாயவரத்தில், அந்த பாட்டிக்கு வீடு. என்ன ஒரு பியூட்டின்னா, இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு கோடீஸ்வரனும் அப்போ ஒரு கட்டின வீடை தாண்டி அதோட பெரிய வீடு ஒன்றும் கட்டலை. அப்போது சும்மா மனைவின்னு இல்லை, மனைவினா மனைவியாக நினச்சார். இந்த காலத்தில் ஏமாற்றிட்டுலாம் போகிறான்ல நிறையா நடிகர்கள், அவர் அப்படி இல்லை. தொட்ட மனைவினா மனைவி தான். ஒரு பெண்ணை தொட்டால் அவங்களுக்கு 100 சவரன், ஒரு பெரிய பங்களா, ஒரு காரு, ஒரு 20 கறவை மாடு, ஒரு 50 ஏக்கர் நிலம், 100 பவுன் நகை, எல்லாம் செட்டில் பண்ணி இவர் இல்லைன்னா கூட அவங்க லைஃப் பூரா செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் சம்பாதியமாக அவ்வளோ இருந்துச்சா? ஆமாங்க. அப்படின்னா சிவாஜி சாருக்கு அப்போ வந்து 15,000 20,000 சம்பளம், எம்ஜிஆர் சாருக்கு 25-30,000 சம்பளம். அன்னைக்கு தாத்தாங்க ஒரு படத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம். இந்த கதை நானும் கேள்விப்பட்டேன். ஒரு டைமில் வந்து கேபி சுந்தராம்பாள் வந்து ஔவையார் படத்துக்காக 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்ததான நடிப்புன்னு சொன்னதாகவும், அப்போ வந்து கொடுத்துட்டாங்க. உடனே எம்ஆர் ராதையா தான் அவங்க 1 லட்சம் மாப்பினா 1,01,001 ரூபா கொடுங்க ஏன்ற மாதிரி சொன்னாங்கலாம் கேள்விப்பட்டேன். அது உள்ள உண்மை. அது காரணம் என்னென்னா, அவங்க வந்து ஆக்சுவலாக சிங்கர் தானே. ஆமாம். ஷீஸ் நாட் அன் ஆர்டிஸ்ட். ஒரு சிங்கருக்கு 1 லட்சம் கொடுக்கும்போது நடிகனுக்கு ஏன் தரக்கூடாது? 1 லட்சம் எவ்வளோ பெரிய காசு. அப்படி ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அவருக்கு. இவர் வந்தாவே இவ்வளோ கொஞ்சம் ஒரு ஹை ரேட்டட் இதுதான் இவர். அப்புறம் காலங்கள் மாற மாற சிவாஜி எம்ஜிஆர் சார் ரேட் ஆரம்பிச்சாங்க. பட் ஒரு பீரியட் வரைக்கும் தாத்தா தான். ராதா இல்லாத படம் சாதான்ட்டாங்களே எழுதிட்டாங்க. ஹீரோ டேட்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணும் தாத்தா டேட்ஸுக்கு. ஓகே, அப்படி ஒரு காலம். ஓகே. ஸோ வாங்க அப்படியே வீட்டோட அடுத்து அப்படியே கொஞ்சம் நடந்துகிட்டே பேசுவோம். ஓகே. ஸோ வாங்க. இல்லை என்னோடய சாமி ரூமு, எங்கள் அம்மா எங்கள் அப்பா ஓகே கல்யாண போஸ்ட் எடுத்த ஃபோட்டோ. பயங்கர எங்கே இருக்காரு? ஆமாம் ஆமாம். இது வந்து எங்கள் பாட்டி, இவங்க தான் சரஸ்வதி அம்மாள். எங்கள் அப்பாவுக்கு ஒரே பையன், இவங்க தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ஆஃப் எம்ஆர் ராதா. ஓகே. இல்லைங்களா? கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் முடிஞ்ச உடனே இவங்களோட தங்கச்சி தான் அவங்க தனலட்சுமி அம்மாள், அதுவும் சின்ன பாட்டி. ஓகே. அம்மா அவங்களுடைய கூட பிறந்த தங்கச்சி. அவரையும் அவங்களே கல்யாணம் பண்ணிடுறாரு. அப்போ ரொம்ப அப்போ அந்த டைமில் அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அவர் நெருடல் ஏற்படுத்தியிருக்கும். இது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபேமிலியும் வேறு, அவர் தாத்தா ஸ்டைல்லே வாழ்ந்தார், எல்லாம் அமைஞ்சுது. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தனலட்சுமி சின்ன பாட்டியோடைய பையன் தான் ராதாரவி சித்தப்பா. அப்புறம் எங்கள் அத்தைங்க 3 பேர். ராதிகா அம்மா அவங்களும்? ராதிகாலாம் அவங்க வேறு ஃபேமிலி. ஓகே. ஃபேமிலி அவங்க தேஃபம் சிலோன் ஆக்சுவலி. ஓகே ஓகே. இதுதான் வம்சாவளி. ஆனால் இவங்க தான் மூத்தவங்க, எல்லாருக்கும் மூத்தவங்க. நீங்கள் தான் மூத்த பேரன், ஃபஸ்ட்டு பேரன். நான் பிறந்தவங்க தான் தினத்தந்தியில் எம்ஆர் ராதா பாட்டன் தாத்தா வாங்க அப்படின்னு போட்டான். உங்கள் பேர் ஏன்னா ஒவ்வொருத்தரோட பேர் வைக்கிறதுக்குள்ள கூட தாத்தா ரொம்ப கவனமாக இருப்பார். ஏன்னா ஒரு பேத்தியோட பேர் ரஷ்யான்னு வச்சாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா அவர் கம்யூனிசம் ரொம்ப பிடிக்கும். அது ரஷ்யன் பேர். ரஷ்யான்னு பேர் சார் கேட்டால் சொன்னார், ஏன் பழனி சிதம்பரம்னு பேர் இருக்கு இல்லையா, ரஷ்யான்னு வீடாட்டார். சரி, உங்கள் பேர் எப்படி சூஸ் பண்ணாங்க? என் பேர் வந்து ஆக்சுவலாக பார்த்திபன் தான் ஒரிஜினல் நேம். ஆக்சுவல் பேர் பார்த்திபன். சினிமாவுக்கு நான் வாசு விக்ரம் மாற்றிக்கிட்டேன். அப்படியா? ஓகே. பார்த்திபன் வச்சது பேர் வச்சது அது வந்து ஃபேமிலியில் வச்சது. தாத்தா தலையிட மாட்டார். தலையிட மாட்டார். இந்த பேரை தான் அவர் பேரே ஞாபகம் இருக்குது. அவ்வளோ பசங்க அப்படி இந்த புள்ள கூப்பிடுவார். அப்போ இது யார் புள்ளடான்னு கேட்பார் முதல்ல. ஏன்னா அவ்வளோ பசங்க இன்னும் அப்படியே வாடுவார். அவ்வளோதான். அந்தளவுக்கு பிஸி வேறு. நாடகம், மீட்டிங்கு, ஷூட்டிங்கு, ஸோ பிஸி இல்லை. ஓகே ஓகே ஓகே. பட் இருந்தாலும் உங்களுக்குள்ளே அவ்வளோ பேரங்க, எத்தனை பசங்க இருந்தாலும் எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு யார் ரொம்ப க்ளோஸு? எங்கள் அப்பா தான் அவருக்கு ரைட் ஹேண்டு, தளபதி, எல்லாமே. எடுத்தவன வாசு அப்படின்னு அவர் முதல் பையன் இல்லை. அவர் நடிகராகவும் இருக்கிறது அவருக்கு ஒரு. அதே மாதிரி எங்கள்
தாத்தாவோட தைரியம் அப்படியே எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இந்த வெளிப்படையா வேற யாருக்குமே இல்லை. தைரியம் அடி தட்டிலேருந்து எல்லாமே 10 பேர் இருந்த விட தனியாக போய் அடிப்பார். அடியெல்லாம் கொண்டு போக தெரியாது அவருக்கு. ஸ்ட்ரைட்டாக போவார். தாத்தாவுக்கு அந்த தைரியம் எங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான். எங்கள் சித்தப்பாவே சொல்லுவார், வாசன் தைரியம் நம்ம யாருக்குமே இல்லைடா. எல்லாம் படித்து மாறிட்டோம் ரூட்லாம். இதுதான் ராதாரவி சாரா? ஆனா அவரும் ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடிய ஆள் தானே, பயங்கரமா. நம்ம ஃபேமிலிக்கே அந்த பழக்கம், அந்த ரத்தம் சும்மா விடுமா அப்படிதான். இது வந்து எங்கள் அத்தை அப்படின்னா எங்கள் தாத்தாவோட பேரன் நான், தாத்தாவோட தம்பியோட பொண்ணு இது. ஓகே. தாத்தா தம்பியோட இவங்க பொண்ணு தான் நான் கட்டியிருக்கேன். தாத்தாவோட பையன் பேரன் நான், தாத்தா தம்பி பேத்தியை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், ஜெயலட்சுமின்னு சொல்லிட்டு. சொந்தம் விட்டு போகக்கூடாது கட்டி வச்சாங்க. அதான் நம்ம இதுக்கு நிற்கிறாங்க. வெளியே எல்லாம் பிடிங்கின்னு போயிடுவாங்க, தாங்க முடியாது. நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் இல்லை. ஓகே ஓகே. ஸோ ஃபேமிலியோட பைண்டிங்காக போகணும், அப்படி ஹாப்பியாக போயிடுச்சு. ஃபென்டாஸ்டிக் சார். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ரத்த கண்ணீர் அளவுக்கு இத்தனை முறை ஒரு நாடகம் போட்டிருப்பாங்களான்னு தெரியல. ஆமாம், ஒரு கணக்கு இருக்கா சார் மொத்தம் எத்தனை முறை அரங்கேற்றம் பண்ணாங்க? அருமை தெரியாது. 1948 ஆரம்பித்த நாடகம். அந்த நாடகத்து ஒரு விசேஷம் இருக்குது. லண்டனில் மவுஸ் ட்ராப்னு ஒரு பிளே, சோஷியல் பிளே. அது 100 வருஷமாக நடந்திருக்கு. ஓகே. ஒரே தியேட்டர்லேயே வேறு வேறு கிரகரப்பேக் ஆக்ட் பண்ணிருக்காரு, நிறைய பேர் ஆக்ட் பண்ணுறாங்க மாற்றி. ஆனால் ரத்த கண்ணீர் மட்டும்தான் ஒரே ஃபேமிலி, தாத்தா அப்பா சித்தப்பா நான், ஒரே பரம்பரை. 1948 இன்றைக்கி வரைக்கும் நடிக்கிறேன் நான். இப்போயும் வெளியூர் நாடகம் குறைஞ்சி போச்சு. என்றைக்காவது பெரிய மனுஷங்கள்லாம் ஊர் பெருமைக்கு போடுவாங்கள்ல, அப்போ நான் சித்தப்பா போட்டதா இப்போ உடம்பு முடியல நான் போய் போடுறேன். ஓகே ஓகே. ஸோ சோஷியல் பிளேவை இத்தனை வருஷமாக ஒரே ஃபேமிலி போடுறது ரத்த கண்ணீர் மட்டும்தான். அதே ராமாயணம் மகாபாரதம் இந்த தெருக்கூத்து இதெல்லாம் வந்து இருக்குது. 16 பரம்பரையாக போடுறவனா இருக்கான். ஒரு சோஷியல் பிளே வந்து மோஸ்ட் ஆஃப் மாதிரி ரத்த கண்ணீர் மாதிரி ஒரு பிளே உலகத்திலே கிடையாது. ஆக்சுவலி கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வரல. இன்ஃபேக்ட் இப்போ நாடகம் முதல் முறையாக போட்டுருந்தா 70 வருஷத்துக்கு மேலே போட்டுட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும், அப்படி கணக்கு வச்சா. ஆனால் இப்போவும் அதில் இருக்க வசனங்கள் வந்து எல்லாருக்கும் அப்பீல் ஆகுது, கனெக்ட் ஆகுது, சொசைட்டியில் நடக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் வந்து காலேஜ் பசங்களுடைய ஃபோன் எடுத்து பாருங்கள், வாட்ஸ்அப் ட்ரெண்டிங் அதான். ஆமாம், ரத்த கண்ணீர். தாத்தாவோட காலத்தில் நடித்த வேறு எந்த நடிகனோட ட்ரெண்டிங் இருக்காது. ஆமாம், பார்க்கவே மாட்டாங்க. இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் படங்களே பார்க்காதவங்க கூட இது அந்த தக் லைஃப் மூமெண்ட்னு இருக்கும்ல, அது எம்ஆர் ராதா சாருக்கு மட்டும் தான் அந்த தக் லைஃப். உங்களுக்கு இப்போ அந்த படம் முழுக்க எல்லா திருவண்ணாமலையில் தீபத்திலேருந்து எல்லாத்த பற்றியும் பயங்கரமாக கவுண்டர் பண்ணியிருப்பார். அதில் உங்களுக்கும் எப்படா 70 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மனுஷன் இப்படி யோசிச்சார் நீங்கள் ஆச்சரியப்படுற ஒரு வசனம்னா என்ன? அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்பார் ரத்த கண்ணீரில். டாக்டருக்கு போனோம், பணம் கொடு காந்தான்னு கேட்பார். எட்டி உதைப்பா படிக்கட்டு உருண்டு போயிடுவா. காந்தா கேரக்டர் ராஜம்மா போடுவாங்க. எந்திரிச்சு நன்றி கெட்ட உலகமாடா ராமா, இது நரிகள் நடமாடும் உலகமாடா ராமா, ஜாதியே இல்லைன்னு சொன்னான்டா ராமா, ஜாதியே இல்லைன்னு சொல்லிட்டு பெரியவங்க போய் சேர்ந்துடா ராமா, ஆனால் இந்த மாதிரி ஜாதி ஊருக்கு ஒன்று இருக்குதாண்டா செய்துடாமா சொல்லிட்டு சொல்லுவார். செத்த பிறகு மணிமண்டபம் கட்டக்கூடிய கலாச்சாரம் உள்ள நாடா அது. உயிரோடு இருக்கும்போது ஒரு பையன் சோறு போட மாட்டான்டா. சத்தியமான உண்மை அது. உயிரோடு இருக்கும்போது கஷ்டம்னு போய் நில்லுங்களேன், எப்பேற்பட்ட ஆளுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. செத்தவொடனே மணிமண்டபம்லாம் கோடிக்கணக்கில் கட்டுவாங்க. எதுக்கு? உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு 1 லட்சம் கொடுத்தா வாழ்ந்து போயிடுவானே. இது வந்து என் என் மனசில் நின்ன ஒரு வசனம். கோடிக்கணக்கான வசனம், தொட்டதெல்லாம் பொண்ணு தான், கோல்டன் பேர்ட்ஸ். அதில் வந்து இது வந்து ரொம்ப நான் ரொம்ப என் ஆழ்ந்த பதிஞ்ச ஒரு விஷயம் இல்லை. கிளாஸ், டச் ஆஃப் அ கிளாஸ். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் இந்த மணிமண்டபம் பற்றி பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எம்ஆர் ராதா ஐயா அவரோட மனைவிகளில் ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய மணிமண்டபம் மாதிரி ஒரு நினைவு மாதிரி கட்டினாங்க. ஆமாம் ஆமாம். அவங்க தாத்தா வந்து அவர் நாடகத்தில் ஒரு லேடி லவ் பண்ணார். கோயம்புத்தூரில் ஆத்துப்பாலத்தில் பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது. அங்கே வந்து பிரேமா பெத்தா, அவங்க பிரேமா பெத்தான்னு சொல்லிட்டு, பிரேமா பிருந்தா பெத்தான்னு கூப்பிடுவோம் நாங்கள். ஓகே, பெரியம்மா மாதிரி. ஆனால் ஆக்சுவலாக அவங்க எங்கள் பாட்டியோட சின்னவங்க தான். ஃபஸ்ட் ஒய்ஃபோட 2 செகண்ட் அவங்க வச்சுக்கேன். எங்கள் பாட்டிக்கும் சின்ன பாட்டிக்கும் நடுவில் இவங்க ராஜுன்னு அவங்களுக்கு பையன் தான். ராஜ் சித்தப்பா இறந்துறது கோவிட்டில். அவர் வந்து ராதாரவி சாருக்குலாம் முன்னாடி. ஆமாம், அவருக்கு பெரியவர். அப்போது நாத்துப்பாளையத்தில் ஒரு பெரிய தூண் வச்சு
மணிமண்டபம் கட்டினார். சின்ன ஒரு ஸ்தூபா மாதிரி தான், ஞாபகம் சின்னமாக கட்டினார். இன்னும் ஜீட் நாயுடு கேட்டாராம், ஏன்னா முட்டாள் மாதிரி பொம்பளைக்கு போய் கட்டியிருக்க. அதாவது பதில் சொன்னார், தாஜ்மஹாலை கட்டின ஷாஜகானே முட்டாள்னா நானும் முட்டாள் தான். கரெக்டு தானே? ஆனால் அந்த அளவுக்கு இப்போ அவருக்கு பிடிச்சிருக்கு அவங்கள, இல்லை விரும்பி இருக்காருல்ல. இன்ஃபேக்ட் இப்போ உங்களுக்குள்ள மனைவிகளுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை வருதான்னு கூட தெரியல, பசங்களுக்குள்ள அந்த ஒரு சண்டைலாம் வந்து இருக்குமா? எங்க அப்பா அதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இல்லவே இல்லை. யூஸ்வலாக நடக்கிற பிரச்சனையாக இருக்கும், அதெல்லாம் ஒன்று சால்வாயிடும். அது வீடு வாசப்படி தானேப்பா. இதனால் யாரும் பிரிஞ்சதில்லை. ஓகே ஓகே. எல்லாம் அப்படியே கோயிங் ஃபைன். எல்லார் வீட்டுக்கும் நல்லது கெட்டது போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்குள்ள ஒற்றுமையாக தான் இருக்கும். நிச்சயமா. ஓகே. உங்களை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்படும் போது இவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நீங்கள் அப்பா கூடயோ உங்கள் அப்பா கூடயோ இல்லை தாத்தா கூடயோ ஒரு ஃபோட்டோ எடுத்தது இல்லையாமே? எடுத்ததே கிடையாதுப்பா. ஏன் அந்த டைமில் இல்லையா? இல்லை, எனக்கு என்னென்னா அவங்க அருமை எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு தாத்தாவோட அருமையும் எங்கள் அப்பாவோட அருமையும் எனக்கு தெரியல. எங்கள் அப்பா சாகும்போது எனக்கு 18-19 வயசு தானே. அவங்க அருமை தெரியல. அப்புறம் நான் எப்போ தெரிஞ்சதுன்னா, நான் நடிகனாய் சினிமாவில் வந்தவொன்னு தான், ஐயோ இவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்கண்ணா அப்படின்னு லேட்டாக அதை ரியலைஸ் பண்ணேன். தாத்தா இறந்து ஒரு 5 வருஷத்துலேயே அப்பா இருந்துட்டார்ல? ஆமாம், 79 தாத்தா சாகுறாரு. 84. எதனால் அப்பா ரொம்ப ஒரு 40s தான் இறந்துட்டார்? 47. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படி ரொம்ப சின்ன பையன் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க ஃபேமிலியெல்லாம்? நான் எங்கள் அம்மா தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க சார் எத்தனை பேர்? 4 பேர். நான் பெரியவன், அடுத்து பெரிய தங்கச்சி, அடுத்து ஒரு தங்கச்சி, அடுத்து கடைசியாக தம்பி. ஓகே ஓகே ஓகே, ரைட். சூப்பராக இருக்குது சார் வீடு. டியூப்ளெக்ஸ் ஸ்டைலா? ஆமாம். இது சின்ன பொண்ணு வீடு, அந்த பக்கம் என் பெரிய பொண்ணு வீடு. ரூமு சின்ன பொண்ணுக்கு இந்த தனி ரூமு. அவங்க ஊரில் எப்போயாவது வருவாங்க. இங்கே இது என் பெரிய பொண்ணு, இது சின்ன பொண்ணு, இது பெரிய நானும் என் ஒய்ஃபு, பெரிய மாப்பிள்ளை, பெரிய பொண்ணு, நடுவில் சின்ன பொண்ணு. ஓகே. நானும் என் ஒய்ஃப். அது இந்த ஸ்டில்லு நீங்கள் இல்லையா? அதுவும் இருக்குது. அது ஓகே. அவங்களோட ஃபோட்டோஸ் போல பேர பிள்ளைங்க ஃபோட்டோஸ் தான். இப்போது அந்த டைமில் சில நான் ஏவிஎம் அவருடைய மகனை இன்டர்வியூ எடுத்தேன். ஏவிஎம் குமரன் சார் இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொல்லியிருந்தார், அந்த டைமில் நடிகர்கள் வந்து அவங்களோட காரை வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸாக பார்ப்பாங்க, யார் எந்த கார் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போது எம்ஆர் ராதையாவை பற்றி கூட அவருக்கும் கார்களுக்கும் இருக்க சம்மந்தத்தை பற்றி நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் இந்த பிளைமவுத் கார் வாங்கின கதை, அதை வைக்கோல் வச்சுட்டு அதை சென்னை ஃபுல்லாக சுற்றின கதைலாம் கேள்விப்பட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின கதை என்ன? காரில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆர்டிஸ்ட் பேர் சொல்ல, இவர் அவர் வண்டி இதுக்கு வெளியே போய் அமிச்சார். என்ன கார் வச்சுருந்தார்? அவர் மொத்தம் 8 வண்டி வச்சுருந்தார். 8 காருப்பா. 8 காரில் 6 கார் 2 வேனு நாடகத்தெல்லாம் போகிறார். வர காரெல்லாம் லேட்டஸ்ட்டாக வாங்கிடுவார். இது அவருக்கு மெயினாக அவர் வந்து பேசிக்காக எலக்ட்ரீஷியன், மெக்கானிக்கு, ப்ளம்பர். 440 வால்ஸ் யாரையும் வேலை செய்வார். ஓகே. எப்பேற்பட்ட மிஷின் ப்ராப்ளம்னாலும் ப்ளம்பர் வேலை செஞ்சுருவார். அப்படியா? எலக்ட்ரிக்கல் வேலையும் பண்ணுவார். கார் மெக்கானிக், இம்போர்ட்டர் கார் கொடுத்தா பிரித்து மொத்தம் எடுத்துகிட்டு போட்டுருவார். பயங்கர இன்டெலிஜென்ட். அப்படி இருக்கும்போது ஷூட்டிங் அப்போ சாப்பாடு வீட்டிலே கொண்டு வரணுன்னு ஆர்டிஸ்ட்டை கேட்டப்போ அவன் காரை வாங்கி கொடுத்தா சாப்பாடு தரணும். அவர் சொல்லிருக்காரு, என்ன இது வந்து இந்த காருண்ணே, இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்துருக்குண்ணே, நீ சாப்பாடெலாம் வச்சுருக்காரு. சரி விட்டார். விட்டு கம்பெனிக்காரங்கிட்ட பேச சாப்பாடு வந்துச்சு. அடுத்த நாள் அதே காரை வாங்கினார். அதே காரை வாங்கி அடுத்த நாள் புக் பண்ணிட்டு அடுத்த அந்த காரை வாங்கி அது வந்து வாராஜா வாரமாக டாப் திறக்குமே. ஓகே ஓகே ஓகே. அது வேணா முடிக்கலாம், நல்லா திறக்கலாம். வேணுமே திறந்துடு. அப்போலாம் 7 to 5 கால் ஷீட். மார்னிங் 7 to 5 தான். இப்போ 9 to 6 இல்லை, அப்போ 7 to 5 கால் ஷீட். என்ன பண்ணார், அப்போ எங்கள் தோட்டம் இருந்தது கிளம்பகத்தில். அங்கே எங்கள் ஊமன் என்ன கோமணத்தை கட்டிட்டு இருப்பார். சுருட்டை சமயக்காரன், அவரும் கோமணத்தோடு இருப்பார். அவங்களெல்லாம் கூப்பிட்டு வர வச்சு கிளம்பகத்தோட தம்பிச்சு வர வச்சு சாணி வைக்கப்பாரில் ஏற்றி இவங்கெல்லாம் அம்மனமாக அந்த கோமணத்தோடு கட்டிக்கிட்டு இவங்க வேலை என்னென்னா 6 to 7 ஸ்டுடியோ பூரா முடிக்கணும். 7 மணி எல்லாம் வருவாங்க ஆர்டிஸ்ட்லாம். 6 to 7 எல்லா ஸ்டுடியோவும். அப்போனா ஏவிஎம்மு, விஜயவாணி, ஒரு 4-5 ஸ்டுடியோ தானே. இப்போது நிறைய இல்லையே.
எல்லாம் ஃபுல் ரவுண்ட் அடிச்சு அடி சொன்னேன். அதுக்கு ஒரு 2-3 நாள்லேயே எஃபெக்ட் மாறி போச்சு. எல்லா ஆர்டிஸ்ட்டும் அம்பாசிடர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா அந்த காரில் வந்தா ராதாண்ணா வக்கீல் சாணி ஏற்றின வண்டிடான்ட்டான். அவர் அதுக்கு காரணம் சொல்லுவார்னா, மனுஷனுக்கு தான் மரியாதை, கார் வந்து தகரத்துக்கு மரியாதை இல்லை அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணார். அதே ஒரு இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது. நம்முடைய இந்தியன் பிரசிடெண்ட் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரியும் உங்களுக்கு. அவர் சென்னை வரார் ஒரு வாட்டி. அப்போது தாத்தா லேட்டஸ்ட் கார் வாங்கிட்டே இருப்பார்ல, லேட்டஸ்ட்டாக ஒரு கார் வாங்கினார். அந்த கார் இவர்கிட்ட வந்து யார்ட்டையும் இல்லை, ஏதோ ஒரு கார் இல்லை. அது எம்ஜிஆர் ஐயாக்கிட்டையும் இல்லை, சிவஜிஆர்கிட்டையும் இல்லை. உடனே ராதாண்ணகிட்ட வாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் வரான் வீட்டுக்கு. வாங்க உட்காருங்க, படித்தவங்க மேலே மரியாதை. உட்காருங்க சார், என்ன சார் விஷயம் வந்திருக்கீங்க? நான் ஒன்றும் மந்திரி இல்லை, ஒன்று நடிகர் தானே, கூத்தாரி பயில பார்க்காதிருக்கீங்க. ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் வர்றேன், உங்கள் வண்டி கொடுத்தீங்கன்னா அது மரியாதையாக இருக்கும். அப்படியா? ஃபஸ்ட்டு வார்த்தை தப்பாக தெரியும். இந்த வண்டி அவருக்கு நான் வாங்கலையே, இந்த கூத்தாடி இப்போ எம்ஆர் ராதாக்கா வாங்கின வண்டி. ஏன்னா கூத்தாடியெலாம் வந்து இந்த மாதிரி வண்டியில் வந்து தான் மதிப்பாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் யார் தெரியுங்களா? முதல் குடிமகன். அவர் இந்த காரில் வந்தால் மரியாதை இல்லை, நடந்து போனால் மரியாதை, பஸ்ஸில் போனால் மரியாதை. அவர் வேல்யூ வேறு. நாங்கள் கூத்தாடி இப்போ நாங்கள் இது பயன்படுத்துகிறோன்னா அவர் இதை பயன்படுத்தக்கூடாது. இது தகரம். அவர் யார்? இந்தியாவின் முதல் குடிமகன். எது பெருசுன்னு முடிவு பண்ணுவாங்க, போங்கன்ட்டார். தரமாட்டான்ட்டார். வேற ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் நைஸாக கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் ஒன்று கொடுத்து ஏதாவது காரியம் சாதிச்சுப்பாங்கல்ல. அந்த ஐடியாலாம் கிடையாது. ஃப்ராங்க் ஓப்பன், இரும்பிடாதுன்னு வரும். கடைசி வரைக்கும் கொடுக்கல அவருக்கு, தரவில்லை. ஓகே, ரைட். இப்போ அது அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்துச்சு. அந்த ஒரு கார் வச்சிருக்கணும், அந்த ஒரு நிறைய கார் இருந்திருக்கும்ல போக போக போக. அதெல்லாம் அதை பற்றிலாம் இருக்கு. சும்மா மெக்கானிக்னா ஒரு வண்டி வாங்கி பார்க்குறது அப்படின்னு. ஓகே ஓகே, அப்படி தான் அது. அது என் பெரிய பொண்ணு ரொம்ப. நானும் என் ஒய்ஃபு, என் கடைசி பேரன். இது என் சின்ன பொண்ணு, என் பெரிய பேரன். அது 3 பேர பிள்ளைங்க. பெரிய பேரன், 2வது பொண்ணுக்கு பெரிய பையன், சின்ன பையன். அதுதான் போயிருக்கேன் என் ஒய்ஃபு. ஓகே. இது 2 பொண்ணுங்க. இது வந்து என் பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு. பெரிய பொண்ணு கல்யாணத்தில். ஓகே. இப்போ எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மோஸ்ட்டாக அவங்க அந்த ஃபோட்டோ கலெக்ஷன் எல்லாம் தனியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்களா சார்? ஆல்பம் அதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. இது கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோ இது. ஓகே ஓகே ஓகே. இது வந்து பாருங்கள், சின்ன மாப்பிள்ளை கல்யாணம். அது சின்ன மாப்பிள்ளை பொண்ணு, நான், என் ஒய்ஃபு, என் பெரிய பொண்ணு, என் பெரிய மாப்பிள்ளை. அன்றைக்கி ராதாரவி சார் இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டிருந்தோம் சார், ஒரு பக்கம் ராதிகா மேம் ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே தொடர்ந்து சினிமா நடிச்சிட்ருக்காங்க. இப்போ உங்கள் பசங்க ஏன் யாருமே சினிமா நடிக்கலைன்ற மாதிரி கேட்டேன். இப்போ உங்களுக்கு 2 மகள், யாருக்குமே அந்த சினிமா இன்ட்ரெஸ்ட் வரலையா பெருசா? என் பொண்ணு நம்ம ஃபேமிலியில் லேடிஸ் ஆக்ட் பண்ணவே மாட்டாங்க. அது ஒன்று 100%. அவங்க ராதிகா நிரோஷா அவங்க 2 பேரும் அவங்க நடிப்பாங்க. ஓகே. அவங்க நம்ம ஃபேமிலி இல்லை, வேறு. நம்ம ஃபேமிலி தான், பட் வேறு ஒய்ஃப் பசங்க இல்லை. அவங்க ஸ்டைல் அது. நம்ம வீட்டில் பொம்பளை பிள்ளைங்க நடிக்கக்கூடாது, ஆம்பளை பசங்க நடிக்கணும். இது ரூல் மாதிரியா? அண்டர்ஸ்டுட். ஓ, வி won't let the girls to go and act. பட் அது ஒரு மாதிரி எப்பவுமே அவரோட ரூலே எப்படி, ரூல் இந்த சென்ஸ் லைக் அவருடைய ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? பெண்களும் ஆண்களுக்கு நிகராக இருக்கணும், எல்லாத்துக்கும் சமமாக ஓகே. கலையில் வந்து நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம அதிலே இருந்துக்கிட்டு என்னென்ன நமக்கு தெரியாதா, நடக்குது சொல்ல முடியாதுல்ல, வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் அப்போ அந்த டைமில் அவர் ரொம்ப கொஞ்சம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுவாக தான் இருக்குமா? எப்பயுமே அப்படி தான் இருக்கும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.